நீ நீ உன் மோரை கட்டி இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எங்க பார்த்திருப்ப? எங்கேயாவது ஸ்கூல பார்த்திருப்ப. புரிஞ்சுடுத்து. ஒரு நாள் நீ சீதாவை தேடிட்டு டைகர் அண்ணாத்துக்கு வரல. என்னது? சீதாவை தேடிட்டு வக்கீலையா வீட்டுக்கு வந்திருந்தானா? அப்படின்னா கிச்சாமி சார் புரிஞ்சுட்டேன். இப்ப நல்லா புரிஞ்சுட்டேன். சீதா காலேஜ்ல படிக்கச்ச பழகினது இவன் கூட தான். குதிரை கீழே தள்ளணும் இல்லாம குழிய வேற பறிச்சாம. இப்ப என்னடா வசமா வந்து லாயத்துல மாட்டி கொடுத்து அம்பி கடிவாரத்தை மாட்டுறா. நான் மாட்டி விடுறேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா வக்கீலையா மகளோட பழகிறதும் இல்லாம மாசு மரபு இல்லாத அந்த பொண்ணு மேல களங்கத்தை உண்டாக்க நினைப்பேன். அது தைரியம் இல்ல, திமிரு. அந்த பொண்ணு நம்மகிட்ட தப்பிச்சுட்டாலேங்கிற ஆத்திரம். அப்படித்தானே தம்பி? என் தங்கச்சி மேட்டரை கூட நான் சுலபத்துல மன்னிக்க தயாரா இருக்கிறேன். ஆனா சீதா வாழ்க்கையோட விளையாடி இருக்க பாரு. உன் எழுந்து ஒவ்வொன்னா எண்ணி எண்ணி முறிச்சாலும் எண்ணிட்டு முறிக்காத, முறிச்சுட்டு என்ன ஆத்திரம் தீராது. பெண்கள்லாம் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சுங்க. இப்ப நீங்க 3 பேரை வெளியில போறீங்களா இல்லையா? தம்பி நன்னா பயமுறுத்துறாண்டா. குமரகுரு, முதல்ல இந்த 2 இடியட்ஸ் வெளியில கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்த விஷயத்தை சொல்லு. ஏன் நாங்க இங்க இருந்தா உனக்கு எங்க வலிக்கிறது? நீயா எங்களை தூக்கி வச்சுன்னு சுமந்துட்டு இருக்க? மூர்த்தி, உன்னுடைய ஆட்ட பாட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தாச்சு. ஆனா அந்த முடிவை நல்லதாவோ கெட்டதாவோ மாத்திக்கிறது உன்னுடைய கையில தான் இருக்கு. உன்னுடைய நண்பர்கள் உன் நிபந்தனையை ஏன் தங்கச்சிட்ட வந்து சொன்ன மாதிரி இப்ப நாங்களும் சில நிபந்தனையை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கோம். எனக்கு நிபந்தனை என்ன? இதுதான் திமிரு. இன்னும் தம்பிக்கு அடங்கல. அது தானே அடங்காத ராம்பி, அடக்கணும். அப்பதான் அடங்கும். குமரகுரு, நீ நம்ம நிபந்தனையை சொல்லு. உடனே டாக்டர் விஜயராவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு சீதா மேல நீ சுமத்தி இருக்கிற அபாண்ட களங்கத்தை போக்கணும். மன்னிப்பு கேட்கணும். நான் வக்கீலையா உனக்கு கொடுத்திருக்கிற காலக்கெடு இன்னைக்கு மத்தியானம் 1 மணியோட முடியுது. அதுக்குள்ள நீ என் தங்கச்சி சுமதி கழுத்துல தாலி கட்டி ஆகணும். டாக்டர் விஜயராகவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் தங்கைக்கு தாலி கட்டணும். அப்பா புரிஞ்சுட்டாண்டா. ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலன்னா ஐபிசி 506 and 496 அப்ளை ஆறுது. இதுக்கு 2 வருஷம், அதுக்கு 7 வருஷம். ஜட்ஜு நல்லவரா இருந்தாருன்னா கன்கரண்டா போடுவார். இல்ல என் மாதிரி பொல்லாவரா இருந்தாருன்னா தனித்தனியாவும் போடலாம். அல்டிமேட்லி யூ வில் பி லேண்டிங் இன் ஜெயில். மூர்த்தி, டாக்டர் விஜயராகவனுக்கு நீ எழுதின பிளாக்மெயில் லெட்டர் இப்ப வக்கீலையாகிட்டு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் அது அவர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நீ பிளாக்மெயில் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அதுக்கு அப்புறம் தான் நீ ஜெயிலுக்கு போகணும். இன்னும் டைம் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல போய் சுத்த போய் அந்த மாதிரியான லெட்டர் நான் எழுதவே இல்லை. இப்ப நீங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. சரி, அப்படின்னா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எப்படியோ இந்த விவகாரம் போலீஸுக்கு போனா எங்களுக்கு சரி. அப்படி உனக்கு தயக்கமா இருந்தா எங்கள்கிட்ட சொல்லு. நாங்களே ஒருத்தர் அப்ரூவர் ஆகி நாங்க தான் பிளாக்மெயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போறோம். என்ன சொல்லுவோமே? இல்ல வேண்டாம் குமரகுரு, நான் சொல்றது கேளுப்பா. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுப்பா. சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆபீஸ் மட்டும் இல்ல, இதோட பிரான்ச்சஸ் எல்லாம் என்னோட நிர்வாகத்துல தான். ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல பிளாக்மெயில் கேஸ்னு போலீஸுக்கு போனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுப்பா. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் குமரகுரு, என்னுடைய வாழ்க்கையே இப்ப உன் கையில தான்ப்பா இருக்கு. கேவலம் ப்ரமோஷனுக்கே நீ இவ்வளவு பாடுபடுறியே, அந்த 2 பெண்களும் அவங்க வாழ்க்கைக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? இல்ல, இனிமே நான் யாரும் பக்கம் போக மாட்டேன். எந்த பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அழகா சக்கே நானா அம்பியே, இதுக்கு பேரு தாண்டா பிரசவ வைராக்கியம்னு பேரு. நான் 7 தடவை அனுபவிச்சிருக்கேன்டா. இப்ப அப்படிதான் சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஹலோ நிர்மலா டார்லிங் அப்படின்னு போன் பண்ண வேண்டாம். என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு விளையாடுறீங்களே, என்னுடைய வேதனை உங்களுக்கு விளையாட்டாவா இருக்கு? வேதனை இத்தோட முடியல அப்பனே, இன்னும் இருக்கு. ஜெயிலுக்கு போனோம், கம்பி எண்ணணும், காலங்காரத்தால எழுந்திருக்கணும், கஞ்சி தாண்டா சாப்பிடணும், கட்டாந்தரையில படுக்கணும். தம்பி இன்னும் என்னடா சொல்றான் அவங்கிட்ட? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சீரியஸ் மூர்த்தி, கடைசியா கேக்குறேன். டாக்டர் விஜயராவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் தங்கச்சி சுமதி இடத்துல நீ தாலி கட்ட போறியா இல்லையா? குமரகுரு, டாக்டர்கிட்ட வேணா வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இந்த கல்யாணம், அட பாவி, ஒரு பொண்ணை கெடுத்துட்டு அவன் அண்ணங்கிட்டே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னா சொல்றான். இந்த கிராவனோட கம்பேர் பண்ண என் ஆம்பியா ரொம்ப நல்லவடா. குமரகுரு, நீ அதை கேட்டு நிக்கிற தல்றா இப்படி. மூர்த்தி, அனுமார் கிட்ட ராவணன் ரொம்ப அலட்சியமா தான் பேசினான். கடைசியில விதுல அம்புமா ஸ்ரீராமன் வந்தவனா அவன் கதி என்ன ஆச்சு? அதை விட மோசமா போறது உங்க கதி. நாளைக்கு போலீஸ்காரா உன்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒண்ணு வந்து நிறுத்துவா. உன்னை பொறுத்த வரைக்கும் அது கோர்ட்டா இருக்காது, புலி குகை மாதிரி இருக்கும். அடிபட்ட புலி மாதிரி இப்ப அண்ணா உரிமின் இருக்கார். உன்னை கோர்ட்ல பார்த்தாரோ இல்லையோ தன்னுடைய விசுரூபத்தையே எடுத்துருவார். நீ செஞ்ச ஒவ்வொரு குத்தத்தையும் ஒண்ணு ஒண்ணா அடிக்க சொல்லி ஒவ்வொரு குத்தத்துக்கு இந்த தண்டனை வாதாடினார்னா 7 வருஷம் தீட்டிடுவான்டா. ஏய், இவனுக்கு சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன்டா. அனுபவிச்சாண்டா புரியும். எக்கேடாவது கெட்டு ஒழிட வட 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 வட. Stupid fools, idiots. உங்களை யாரா அந்த காரியத்தை பண்ண சொல்றது?
கிராமத்துல ஒரு கதை சொல்லுவார். 3 முட்டாள்கள் சேர்ந்து ஒரு நாள் ராத்திரி முயல் பிடிக்க புறப்பட்டாங்களாம். கையில கோணி பை, டார்ச் லைட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ராத்திரி புறா அலைஞ்சானுங்கன்னா ஒரு முயல் கூட கிடைக்கலையா. காலங்காத்தாலே ஒரு புதரோரமா ஒரு சின்ன முயல் குட்டி படுத்து தூங்கிட்டு இருந்ததா. முதல் முட்டாள் போய் அதை தட்டி எழுப்பினானா. அது கண்ணை திறந்து பார்த்துதான். 2வது முட்டாள் அது கண்ண டார்ச் லைட் அடிச்சானா. அது நல்லா எழுந்து நின்னுதான். 3வது முட்டாள் கோணி பையை தூக்கிட்டு பிடி பிடி பிடின்னு ஓடினானா. முயல் குட்டி ஓடி போயிட்டான். அறிவு கட்ட முண்டங்களா முண்டங்களா, உங்களை யார் அந்த காரியத்தை பண்ண சொல்றது? நாங்க முயல் பிடிக்க போல, மூர்த்தியை தான் பார்க்க போனோம். உங்களை யார் அந்த மூர்த்தியில போக சொன்னது? குமரகுரு தான் சொன்னா. அம்மியும் சரின்னா நீ ஏன் சேர்ந்துட்டேன் அப்படித்தானே? 10% கரெக்ட். ஆனா ஒண்ணு, I don't want to listen to any of your ஆனா ஒண்ணு nonsense. அவளுக்கு அறிவில்ல. நீமா ஞான சொல்லுவா போயிட்டேன். யார் அந்த மூர்த்தியில போக சொன்னது? யுத்தங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? கமாண்டர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்மி மூவ் ஆகும். அதான் யுத்தத்துல நடக்கு தெரியுமா உனக்கு? எங்க ஆத்துல நடக்கிற யுத்தத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன கிச்சாமி, உன் ஆம்டையா உன்னோட போடுற சண்டை போராது. இன்னும் நிறைய போடணும். அப்பதான் உனக்கு அறிவு வரும். டீம் ஒர்க். அந்த ஸ்பிரிட்டோட இந்த கேஸ முதல்ல எடுத்துனேன். ஆனா ஒவ்வொருத்தரா என்ன லெட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நானே தனியா நின்னு போராடி ஜெயிக்கிறது முடிவுக்கு வந்தேன். அது நீ கால வாரி விட்டேன். நிக்காம பாரு, நிறைய குளிச்சுக்கோ. வெக்கமா இல்ல அந்த மூர்த்திட்டு போய் நோஸ்கிட்ட வாங்கி நிக்கிறது. ஆனா பேசுறது மாத்திரம் பெரிய சூற புரியாட்டம். உங்க பொண்ணுக்கு நான் வாழ்க்கையை கொடுத்து விடுறேன். என் தங்கையை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆஹா ஊஹூன்னு நன்னா வரதுரா வாயில எனக்கு நன்னா வருது. ஐயா நான் ஒண்ணு சொல்லாங்களா? என்ன சொல்ல போறேன்? அந்த மூர்த்திட்ட போறது சரின்னு சொல்ல போறேன். அதானே? ஆமா. ஆனா தெரிஞ்சுக்கிறேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம உங்க அனுமதி இல்லாம போனது தப்பு தான். ஓஹோ, 50% மாத்திரம் தப்புன்னு ஒத்துக்கிறியா? அந்த 50% இப்ப என்னடாச்சு? அந்த மூர்த்தி 100% உஷாராயிட்டான். எந்த பக்கத்துல இருந்து என்ன அட்டாக் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான்டா. இத பாருடா, அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு எதிரிக்கு தெரியாம நடந்துக்கிறதா வார் ஸ்ட்ராட்டஜி. அதான் வக்கீலுக்கு ஸ்ட்ராட்டஜி. இந்த காரியத்தை நீங்க குட்ட குழப்பலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். இன்ஸ்பெக்டர் போய் அவனை மிரட்டி இருப்பார். இந்த மாதிரி அதிகமா தப்பு பண்ற பசங்களுக்கு போலீஸை கண்டாலே பயம், உடனே சரணாகதின்னு வந்துருவான். அதான் ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா மணி இப்ப 12 தான் ஆறுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மூர்த்தி வந்துருவான் தான் எனக்கு தோன்றது. வருவாண்டி வருவான். ஆனா எப்படி வருவான்? இஸ் a crook, mind you. அவள சுலபத்துல மனசு மாதிரி தெரிஞ்சிட மாட்டான். அவன் என் பேர்ல ஏதோ ஒரு கொக்கிய போடத்தான் போறான். அந்த கொக்கி என்னவா இருக்கும் தான் எனக்கே தெரியல. ஐயா, அது எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும். டாக்டர் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கறதா அண்ணா சொன்னாரு. அதோட அவர் விட்டுடுங்க. சீதா அக்காவுக்கு வாழ்க்கை கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரியா? அம்மா தியாக சுடரே, செத்த வாய மூடி பேசாம இருக்கியா? யாருக்கு எப்ப வாழ்க்கை கொடுக்கணும் எனக்கு தெரியும். வாய மூடி பேசாம இரு. ஏன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேட்க ஒத்துண்டவன் நாளைக்கு மனசு மாதிரி சுமதிய கல்யாணம் பண்ணிக்கும் ஒத்துப்பான். அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவகாசம் கொடுத்தாச்சு 15 நாள். இனிமே டைம் கொடுத்தா அவனுக்கு கொடுக்குற டைம் இல்ல. இந்த தோல்வி எப்படி சமாளிக்கிறது எனக்கு நானே கொடுத்துக்கிற டைம். 1 மணிக்குள்ள வந்தாகணும். வரலைன்னா வழக்குத்தான். Then it's going to be the toughest trial in my life. உங்க முடிவை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன்ப்பா. எனக்கு களங்கத்தை உண்டாக்கின அந்த சுந்தரமூர்த்தி தான் சுமதியோட கண்ணீருக்கும் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவகாசம் கொடுக்கறதுல அர்த்தமே இல்ல. நீங்க எடுத்த சபதத்துல ஜெயிச்சே ஆகணும். Thank you சீதா, thank you. இந்த ஒரு விஷயத்துல அது என் மனசு குளிர்ற மாதிரி 2 வார்த்தை சொன்ன பார். Thank you. ஆனா நீ மாத்திரம் ஒழுங்கா இருந்திருந்தீன்னா 15 நாள் இருக்குமா? நான் அல்டிமேட்டம் கொடுத்த மறுநாளே அந்த பையன் சரணாகதி நீ காலில் வந்து விழுந்திருப்பான். தெரியுமா? தெரியுமாடா உங்களுக்குலாம்? அப்பா மூர்த்தி வா. இங்க இருக்கிறவா எல்லாரும் சார்பிலையும் உனக்கு வரவேற்பு கொடுக்கிறவா. தேங்க்யூ மிஸ்டர் தாத்தாச்சாரி. ஹேய், வக்கீலையாவை பேர் சொல்லி கூப்பிட வாயை கிழிச்சுக்கிறேன். டைகர் தாத்தாச்சாரியை கூப்பிடணுமோ? மூர்த்தியனுடைய விருந்தாளி, அவங்கிட்ட கௌரவமா நடந்துக்கணும். கௌரவம்? இவனுக்கு நான் கௌரவம் கொடுக்கணுமா? உனக்கு மட்டும் இல்ல, இருக்கிறவா எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஐயா, என் ரத்தம் கொதிக்குது ஐயா. இவ்வளவு நாள் உங்களுக்காக பயந்து பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை, உங்களை குரு நான் விளைவிக்கிறேன்னு சொல்லுங்க. இதே இடத்துல இவன் உயிரை குடிச்சிடுறேன். என்ன நடந்துடுத்துன்னு இப்ப நீ கிடந்து பதற? இன்னும் என்னையா நடக்கும்? ஏன் எதிரிலேயே உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறானே? என்ன தரடா கூப்பிட்டா? உன் தோப்பனார் இல்லையே. அன்னைக்கு உங்க மகன் இல்லைன்னு சொன்னதுக்கு இப்ப பதிலடி கொடுக்குறீங்களா? புரிஞ்சுட்டியா? நீ வந்திருக்கிற விதத்துல இருந்தும் உன்னுடைய துணியினுடைய தோரணையிலிருந்தும் நீ எதுக்காக வந்திருக்க எனக்கு புரியல. வந்த விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி. மிஸ்டர் தாத்தாச்சாரி, வந்த விஷயத்தை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆனா ஸ்வீட்டா சொல்ல முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. நான் எரிஞ்ச கல் என் பேர்லயே வந்து விழுறதா? வெரி குட், வெரி குட். விஷயத்தை சுருக்கமா சொல். சுருக்கமா என்ன? 4 வார்த்தைகள் சொல்லிடுறேன். சுமதியை கல்யாணம் பண்ணிக்க தயார். என்ன சொல்றேன்? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா? நிஜமாவா சொல்றேன்? நிஜமாவா சொல்றேன்? ஒருத்தன் இவ்வளவு தூரம் வேலை மெனக்கிட்டு வந்து
பொய் சொல்லுவானான்னு உங்க கூர்மையான அறிவுக்கு தெரியலையா? என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. நீங்க தான் சட்டத்தை தவிர வேற எதையுமே நம்புறது இல்லையே. நீ சுமத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் என் சமத்துல ஜெயிக்க போறேன்னா வாக்கார ஜெயிக்க போறாங்க. As usual, the tiger is going to win. பத்தி ஞாபகத்தை பையில உனக்கு தெரியும் விட்டாமா? குரு உன் தங்க கல்யாணம் நடக்க போறதா? இஸ்லாமி தம்பி ஏ எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கேன். உங்க யாருக்கு சந்தோஷம் இல்லையா? உங்க யாருக்கு சந்தோஷம் இல்லையா? உங்க சந்தோஷத்தையும் கொஞ்சம் அடக்கியே வையுங்க வக்கீல் சார். என்னப்பா சொல்றேன்? இந்த கல்யாணம் 2 கண்டிஷன் பேர்ல தான் நடக்கணும். அதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. இது என்ன புது மிரட்டல்? மிரட்டத்துக்காக நான் இங்க வரல, மிரட்டவும் இல்லை. அப்படியே நீங்க மிரட்டதா சொன்னதை ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் ஒன்னும் அனாவசியமா காரணம் இல்லாம மிரட்டல. நான் எரிஞ்ச 2வது கல்யாணம் பேர்ல வந்து விழுறதா? மூர்த்தி, you have enormous guts and memory power. Come out with your conditions. டாக்டர் விஜயராகவனுக்கு நான் எழுதின லெட்டர் என் கைக்கு வந்து சேரணும். சொல்றேன், அந்த லெட்டர்ல அப்படி என்ன முக்கியத்துவம்? நிறைய இருக்கு. எனக்கு சுமதிக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த லெட்டரை வச்சுட்டு நீங்க என்ன லைஃப் பூரா பயமுறுத்தலாம் இல்லையா? Don't talk like a fool. I am not a fool. But அந்த லெட்டரை வச்சுட்டு நீங்க என்ன ஃபூல் பண்ண மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? மூர்த்தி, அந்த லெட்டர் நான் யூஸ் பண்றதே உனக்கு சுமதி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இருக்காதாப்பா? அதுக்கப்புறம் அதை வச்சு உன்னை பயமுறுத்த நினைச்சா மை காட், இந்த சின்ன வயசுலயே உனக்கு எவ்வளவு குரூக்கெட் மைண்ட். என்ன செய்யறது? உங்க மைண்ட் குறுக்கடா வேலை செய்யுதே. அப்படி இல்லன்னா டாக்டர் விஜயராகவனுக்கு நான் எழுதின லெட்டரை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு என்ன இந்த கல்யாணத்துல சிக்க வைப்பீங்களா? என்ன பிளாக்மெயிலர் சொன்ன நீங்க மட்டும் என்னவா? தர்மம் வாய்க்கிலேயே பேசுறீங்க. அந்த தர்மத்தை நிலைநாட்டத்துக்கு அதர்மமான வழியில நீங்க போறது மட்டும் என்ன நியாயம்? கரெக்ட். End does not justify the means. மகாத்மா காந்தி சொல்லிருக்கார். தர்மத்தை அதர்மமான வழியில நிலைநாட்ட கூடாதுதான். இருந்தாலும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு சாம தான பேத தண்டம் ஒரு பிரத்யட்ச தர்மத்தையும் பெரியவா சொல்லிருக்கார். அதை தப்பு நான் ஃபாலோ பண்றேன். Therefore, I have no regrets in this matter. உங்களுடைய அடுத்த கண்டிஷன் என்ன? அடுத்த கண்டிஷனா? டாக்டர் விஜயராகவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்க மக மேல நான் ஏற்படுத்தின களங்கத்தை நானே துடைக்க மாட்டேன். அந்த களங்கமாவே இருக்கட்டும். எப்படி நான் உங்ககிட்ட தோத்துட்டு என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே ஆபீஸ்லயும் தலகுனிஞ்சு நிக்க போறேனோ அதே மாதிரி வாழா வெட்டி ஆயிட்ட உங்க மகளும் அவளால நீங்களும் உங்களால உங்க டைகர் பரம்பரையில் இந்த சமூகத்துக்கு முன்னால தலகுனிஞ்சு நிக்கணும். அட பாவி, பிடிக்கல 6 சாவு 100 சாவு. இவனை கொண்டு தூக்கி மேடைக்கு போயிடு. மரகுரு பேசாம முடியாது. இவன் வார்த்தைகள் தான் சீதாவோட வாழ்க்கைக்கு விதின்னு சொன்னா அந்த விதிக்கு வித்யாலய வெளியே காட்டுதான் போறேன். கையெடுத்துறா, கையெடுத்துறா. தோப்பனார் சொல்றேன். சீதா உன் தங்கையா நினைச்சது உண்மையானா? உன்னையும் சுமத்தியை நான் பிராத பண்ணிடலாம் நான் நினைக்கிறத நீ நம்புறது உண்மையானா? எடுத்துட்டு கையே. இல்ல நான் பணமானதுக்கு அப்புறம் என் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. பெருமாள் பொதுவா சத்தியம். மூர்த்தி, என்ன தலைமுடி வைக்கிறதுக்காக இனிமே நீ பாடுபட வேண்டாப்பா. என்னைக்கு சீதா ஒண்ணு நேசிச்சு டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டாளோ அன்னைக்கு ஏன் தலை பத்திரம் இல்லை. மாசு மறுவில்லாத டைகர் பாரம்பரியமே கூனி குறிகெடுத்துப்பா, கூனி குறிகெடுத்து. சீதா பண்ணது அவ்வளவு பெரிய குத்தமா நீங்க எல்லாம் கேட்கலாம். என்ன பொறுத்த மட்டும் அது மன்னிக்க முடியாத குத்தம், மன்னிக்க முடியாத குத்தம். நான் ஒரு கதையில படிச்சேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 5-6 பையன்கள் வந்து அவளை பெண் பார்த்து போனாங்களா. ஆனா ஒரு மாப்பிள்ளை கூட நிச்சயமாகல. அந்த பெண்ணுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாளா. ஒவ்வொரு பையனும் என்ன பெண் பார்க்க வந்த போது அவனையே என்னுடைய கணவனா மனசால வரிச்சுண்டு பணிவிடைகள் செய்துட்டேன். இப்படி மனசால 5-6 தரம் சோரம் போற எனக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாளா. அந்த கதையை படிச்சதுக்கு அந்த பொண்ணுக்காக அழுதே. இன்னைக்கு அழறப்பா, இன்னைக்கு அழறப்பா, இன்னைக்கு அழறப்பா. மூர்த்தி, உன்னுடைய 2 கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். சீதா மேல நீ ஏற்படுத்தின களங்கத்தை நீயே துடைக்கணும்னு சொல்ல மாட்டேன். பிரத்தியார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானே வளரும் சொல்லுவா. அந்த நேர்த்தி நிஜமா இருந்தா சீதாவுக்கு வாழ்க்கை கிடைக்கட்டும், சீதாவுக்கு வாழ்க்கை கிடைக்கட்டும். ஏப்பா சிரிக்கிற? இந்த ஆட்டம் தான் யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லாம டிராவல முடிஞ்சு கொடுத்தேப்பா. நீ மட்டும் ஏன் சிரிக்கிற? நீ ஒரு பாயிண்ட்ல என்கிட்ட தோத்த, நான் ஒரு பாயிண்ட்ல உங்ககிட்ட தோத்தேன். அப்படி இருக்கும்போது காரணம் இல்லாம நீ மட்டும் ஏப்பா சிரிக்கிற? பாவம், காரணம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? மிஸ்டர் தாத்தாச்சாரி, செஞ்ச தப்புக்கு தான் நீங்க எனக்கு தண்டனை கொடுத்தீங்க. ஆனா நானும் உங்க மக செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இப்ப சொல்லுங்க, வெட்டு எனக்குத்தானே? என்னது? சீதா உன்னை நேசிக்கல, உன்னோட சினிமா டிராமா பீச்னு சுத்தல? அவ என்ன நேசிச்சா, ஆனா மனசுல அவ்வளவுதான். என் கூட சினிமா பீச்னு சுத்தல.
என்கிட்ட அவன் ஏமாறவே இல்லை. அப்படின்னா அவளை பத்தி நீ லெட்டர்ல எழுந்ததெல்லாம் முன்ன சொன்னதெல்லாம் பொய், அப்பட்டமான பொய். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற அவன் உன்னோட சினிமா டிராமா பீச் சுத்தி இருக்கா. அப்படி அவன் கூட சுத்தி இருந்தா அது 10 பேர்கிட்ட பெருமையா சொல்லிக்குவேன் தவிர இல்லன்னு போய் சொல்ல மாட்டேன். அப்படின்னா காரணம் இல்லாம ஒரு அபாண்டமான களங்கத்தை சுமத்தி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஏன்பா இப்படி பாழடிச்சு? காரணத்தோட தான் அந்த களங்கத்தை சுமத்தினேன். அப்பவாவது நீங்க இந்த கேஸ்ல இருந்து விலகிக்க மாட்டீங்களான்னு நினைச்சுதான் அப்படி சொன்னேன். ஆனா நீங்களோ உங்களுடைய வரட்டுத்தனமான பிடிவாதத்தால உங்க மக வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. மூர்த்தி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானாப்பா? ஆமா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாப்பா? ஆமா. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு, இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா ஆமா ஆமா. That is all, Mr. Murthy. Dr. Vijayaraghavan, you may enter now. என்னடா திகைச்சு போய் நின்னுட்டே? சீதா மேல நாம ஏற்படுத்தின களங்கத்தை நம்ம அறியாமலே நாமளே தொடச்சிட்டோமே. என்ன ஏய், எந்த டாக்டர் நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அவர் முன்னாலேயே உன் வாயிலிருந்து உண்மையை எப்படி கக்க வச்சேன் பாத்தியா? யூ ஃபூல். இந்த டைகர் கடை கண்டிஷன் போடுற கண்டிஷன். டேய், நீ எங்க ஆத்துக்கு வருவே, என் பேர்ல ஒரு கொக்கிய போடுவேன்னு தெரியும்டா. அந்த கொக்கிய வச்சுட்டு 2 பழத்தை பறிக்கும் திட்டம் போட்டு டாக்டர் நான் இங்க வர சொன்னது உனக்கு மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிறவா யாருக்குமே தெரியாது. என்ன சொல்றேன்? சுமத்திய கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல பிளாக்மெயில் குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறியா? நிரந்தரமாவே உங்ககிட்ட தோத்துட்டேன் சார். இனிமே நீங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறத தவிர வேற வழியே இல்லை. அப்ப கூட அரை மனசோட அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் இல்ல? சுமதி, உனக்கு ஆம்படியான வர போறவ வெறும் களிமண்மா, அவனை மனுஷனாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அது உன்னால செய்ய முடியும் நினைக்கிறேன். டாக்டர் விஜயராகவன், எவனோ கடிச்ச எச்சல் படம் சீதாவை சொன்னேனே, அந்த சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்திருந்ததுன்னா உங்க மனைவி நீங்க ஆத்து கழிச்சுன்னு போகலாம். நான் என் கடமையை செய்து முடிச்சுட்டேன். ஏன்னா இப்ப கூடவா நீங்க சீதாவை மன்னிக்க மாட்டேன்? சீதாவை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல பூமா, அவ ஆத்துக்காரர் தான். டாக்டர், ஐம் சாரி மாமா, உங்க மனசு ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. தேங்க்யூ டாக்டர். சீதா, நான் இப்ப உன்னை மன்னிக்கலம்மா. அன்னி கேட்டியே எனக்கு சாப விமோச்சனம் கிடையாதான். நான் இப்ப உனக்கு கொடுக்கிற சாப விமோச்சனம் தான். என்ன, நான் உன்னைத்தான் தண்டிக்க முடியும், உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை இல்லை. கல்யாணத்துக்கு முந்தையே கண்ட புருஷாலோட சுத்துறாளே கன்னி பெண்கள், அவளுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். மாமா, அப்போ நானும் சீதா புறப்பட்டுமா? கல்யாணத்துக்கு இருந்துட்டா பூமா, பூஜை ரூம்ல எல்லாம் ரெடியா வச்சிருக்க, எடுத்துருவா. ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் மாத்தின்னு வந்துடுறேன். சீதா, வீணா உன் மேல சந்தேகப்பட்டு ரொம்பவும் மனசு நோகடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மூர்த்தி, பெருமாளே, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுடுன்னு வேண்டிட்டு தாலி எடுத்த கழுத்துல கட்டு. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹேத்வம் ஜீவ சரத சதம். கல்யாணம் ஒரு விழா,